கஞ்சா வழக்கில் கைதான சகோதரர்கள் நீதிபதியை கொல்லுவோம்னு நீதிமன்றத்திலேயே பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. 22 வருஷமா நடக்கும் பழிக்கு பழி கொலைகளின் எதிரொலிதான் இந்த கப்பீஸ்களின் கூச்சல். வெளியே வருவோம், ஜட்ஜ கொல்லுவோம் என கையில் ரத்தம் சொட்ட சொட்ட நீதிபதிக்கே கொலை மிரட்டல் விடும் இவர்கள் கஞ்சா வழக்கில் கைதான குற்றவாளிகள். நீதிமன்றத்தில் உள்ள ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டதோடு ஆபாச வார்த்தைகளால் போலீசாரையும் வழக்கறிஞர்களையும் வசைபாடி காவல்துறையினரை தாக்கி இருக்கிறார்கள். கிளாமர் காலி கேஸ்ல போஸ ஏண்டா சுட்டிங்க என கத்தி கூச்சலிட்டு கோர்ட்டை கதி கலங்க வைத்த இந்த கபீஸ்களின் கொலை மிரட்டலுக்கு காரணம் என்ன? கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி மதுரை வில்லாபுரம் கிழக்கு தெரு முனியாண்டி கோவில் அருகே உள்ள கருவேலங்காட்டுக்குள் கஞ்சா கடத்தப்படுவதாக கீரைத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்திருக்கிறது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கே வெள்ளை சாக்குடன் நின்றிருந்த மதுரை புது ஜெயில் ரோடு முரட்டம்பத்திரி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பாண்டியராஜன், பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய 3 பேரை பிடித்து சோதனை செய்துள்ளனர். அப்போது அவர்கள் 25 கிலோ உலர் கஞ்சா இலைகளை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. பின் அவர்களிடம் விசாரித்தபோது மதுரை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியின் அண்ணன் மகன் சண்முகவேலு இரவு நேரத்தில் வந்து 25 கிலோ கஞ்சாவை வைத்திருக்குமாறு கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த கஞ்சாவை ஆந்திராவில் இருந்து வாங்கி வந்ததாகவும் அதன் பிறகு திருச்சியில் கஞ்சா வழக்கில் சண்முகவேலு கைதாகி சிறைக்கு சென்று விட்டார் என்று கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாண்டியராஜன், அவரின் மனைவி சரண்யா மற்றும் சகோதரர் பிரசாந்த் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி ஹரிஹரகுமார் முன்பு வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. 3 மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் பாண்டியராஜன், பிரசாந்த், சரண்யா ஆகிய 3 பேருக்கும் தலா 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்களை சிறையில் அடைப்பதற்காக காவல்துறையினர் அழைத்து செல்ல தயாராகினார்கள். அப்போது நீதிபதியின் உத்தரவினால் ஆத்திரமடைந்த குற்றவாளிகளான பாண்டியராஜனும் அவரது சகோதரர் பிரசாந்தும் நீதிமன்றத்தில் இருந்த ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அராஜகம் செய்திருக்கிறார்கள். கண்ணாடி சில்லுகள் கையில் கிழித்து இருவருக்கும் ரத்தம் சொட்டி இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கஞ்சா கேஸுக்கு 10 வருஷமா என கூறி நீதிபதி ஹரிஹரகுமாருக்கு அவர்கள் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்தனர். வெளியே வந்து கண்டிப்பா ஜட்ஜ கொலை பண்ணுவோம் என அந்த பிரதர்ஸ் விடுத்த மிரட்டலில் போலீசாரே ஆடி போயினர். பின்கை விலங்கு போட வந்த போலீசாரை அந்த பிரதர்ஸ் காலில் எட்டி உதைத்து தாக்கியது எல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாத ஒன்று. இதற்கெல்லாம் ஒரு படி மேல போய் வெள்ளக்காளி பசங்கடா நாங்க, கிளாமர் காளி கேஸ்ல போஸ ஏண்டா சுட்டிங்க, உங்களை சும்மா விட மாட்டோம்டா என ஆபாசமாக பேசி அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் மிரட்டல் விடுத்தனர்.
நீதிமன்றத்தில் இருந்து கொண்டே நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு துணிச்சலா ஒரு கஞ்சா கடத்தல் குற்றவாளி இத்தனை பகிரங்கமாக மிரட்டல் விட காரணம் என்ன என்று அலசிய போதுதான் பெரிய கேங்வார் இதன் பின்னால் மறைந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குருசாமி தரப்புக்கும் வெள்ளைக்காளி தரப்புக்கும் இடையே நடக்கும் மோதலில் ஒன்றல்ல இரண்டல்ல 22 பழிக்கு பழி கொலைகள் அரங்கேறி மதுரையை அலறவிட்டிருக்கிறது. 2003 தொடங்கிய இந்த வார் இன்றும் ஓயாமல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் 22வது கொலையாக சமீபத்தில் கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் வெட்டி கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் வெள்ளைக்காளியின் தாயார் உட்பட 7 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் சுபாஷ் சந்திரபோஸ் என்ற ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்துதான் வெள்ளைக்காளியின் ஆதரவாளர்களான இந்த கஞ்சா சகோதரர்கள் நீதிமன்றத்திலேயே எந்தவித அச்சமும் இன்றி நீதிபதிக்கே கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அது மட்டுமின்றி காவல்துறையினர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.